நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பரலோகமே அவர் கண்ட்ரோல் இருக்கு. இப்ப அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறது எதுதான்? இந்த பூமி. நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய தோட்டம் இப்ப அவருக்கு சொந்தமா இல்ல. அவருடைய தோட்டத்துல அவருக்கு என்ன இல்ல? கனம் இல்ல. அவருடைய தோட்டத்துல அவருடைய பலன்ல அவருக்கு பங்கு இல்ல. இதை பெற்றுக்கொள்ளும்படிதான் அவர் என்ன செஞ்சார் பூமிக்கு. இங்க சமாதானம் உண்டாகும் போது பரலோகத்தில் மகிமை உண்டாகும். பூமியில சமாதானம் உண்டாகும் போது நம்ம வாசிக்கிறோம், இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, அவ்வளவு இருள் பூமியை சூழ்ந்திருந்தது. நன்மை செய்வார் ஒருவரும் இல்லை, போதிக்கிறவர்கள் யாரும் இல்லை, தீர்க்கதரிசிகள் யாருமே இல்லை, ராஜாக்கள் இல்ல. கட்டுப்பாடு இல்லாத உலகம், கட்டுப்பாடு இல்லாத நகரம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அரசாங்கம் இல்லாத, ஒரு காவல்துறை இல்லாத, ஒரு நீதிபதி இல்லாத நகரம், தேசம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.